இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சிம்ம ராசியில் பாருங்கள், உங்கள் ராசியிலே செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிச்சிருக்காங்க. ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்கார். 8ஆம் இடத்துல சனி மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் ரிஷப ராசியில் இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு மிதுன ராசியில் இருக்காங்க. 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் கடக ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் ஆடி மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஆடி மாதம் வந்து பாருங்கள் 10ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஆடி மாதம் 12ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கார். இது இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு கண்டினியூ ஆகும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம தமிழ் மாத பலன் தான் பார்த்துட்ருக்கோம். ஆடி மாதம்னா உங்களுக்கு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்கு வந்துடுவார். இப்போ வந்து சூரியன் வந்து கடகராசியிலேருந்து ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதம் ஒரு விரயங்கள் தரக்கூடிய ஒரு சுப விஷயங்கள் சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இருக்கும். இப்போ ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு போயிட்டார், ஒன்றா வெளியூர் போவீங்க, ட்ராவல் பண்ணுவீங்க, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி வேறு ஒரு பக்கம் உங்களுக்கு போயிட்டு இருக்குல்ல, சிம்மராசிக்காரங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அது சுப செலவாக சுப விஷயமாக மாற்றிட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறீங்க, ஒரு கட்டில் வாங்குறீங்க, சோஃபா வாங்குறீங்க, ஒரு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, இல்லை டிவி வாங்குறீங்க, ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு ஏசி வாங்குறீங்க, ஏசி மாற்றுறீங்க, இந்த மாதிரி சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவு, தேவையில்லாத விஷயங்கள் செலவு பண்ணுறது, அடுத்தவங்ககிட்ட போய் மாட்டிக்கிறது, அவங்ககிட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கும். அப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுங்கள். ராசிலேருந்து 12ஆம் இடத்தில் இருக்கிறனால கொஞ்சம் குழப்பமும் வரும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் கொஞ்சம் குழம்பி போவீங்க. கொஞ்சம் அலைச்சல் திருச்சலும் வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் மன அழுத்தம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசியில் வேறு கேது இருக்கார். ராசியில் இருக்க கேது கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுக்கும், ஒரு போராட்டத்தை கொடுக்கும், ஒரு ஆசிலேஷன் மைண்டு கொடுக்கும். என்ன தான் நீங்கள் தெளிவாக இருந்தாலும் சிம்மராசிக்காரங்க தெளிவாக இருந்தாலும் உஷாராக இருந்தாலும் உங்களே போட்டு ஆட்டி பார்க்கும் இந்த மாதம். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. உடம்புல உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதி வருங்க, பார்த்துக்குங்க. பிபி இருக்கவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கவங்களாம் ஹெல்த்தை செக் பண்ணிக்கிறது, சுகர் இருக்கவங்களாம் ஹெல்த்தை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். கணவன் மனைவி உறவில் சில விரிசல்கள் வர்றது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது, இல்லை நண்பர்களால் பிரச்சனை வருது, கூட்டு தொழிலில் பிரச்சனை வருது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்படி இருந்தால் தான் குடும்பத்தை சமாளிக்க முடியும், ஃபேமிலி சமாளிக்க முடியும். ஏன்னா 7ல் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வைக்கும். ஆனால் குரு பார்வை உங்களை சமாளிக்க வச்சிடும், அது ஒரு ஈடுகட்ட வச்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மாதம் ஆடி மாதம் பண்ண மாட்டாங்க, மேரேஜ் பண்ண மாட்டாங்க. அது இருந்தாலும் திருமணத்துக்கு உண்டான முயற்சி எடுத்து வைங்க. அதுக்கு அடுத்த மாதமெல்லாம் அதுக்கு அடுத்தது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வரன் தேடுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் கிடைக்கும். 8ஆம் இடத்துல சனி, இந்த 8ல் இருக்க சனி தான் உங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமானதை கொடுத்துட்ருக்கோம், பிரச்சனை கொடுத்துட்ருக்கோம், வில்லங்கத்தை கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில பேத்துக்கு பண பிரச்சனை, சொத்து தகராறு, கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சில பேருக்கு கொடுத்துட்ருக்கு. யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் கழுத்து போட்டு பண்ணிடாதீங்க, நல்லது பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. கடன் வாங்கி கொடுத்துடாதீங்க, நீங்கள் கடன் கட்டுற மாதிரி மாதம் நீங்கள் கடன் கட்டுற மாதிரியெல்லாம் 8ல் இருக்க சனி ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்க. 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார், மன அழுத்தம் வரும், குடும்பத்தில் டிப்ரெஷன், குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளை பற்றியோ இல்லை கணவனை பற்றியோ இல்லை மனைவி பற்றியோ யோசிச்சு குழம்பிக்குவீங்க, போட்டு குழம்புற மாதிரிலாம் வரும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் அப்படியே காப்பாற்றிக்குவீங்க, அது ஓரளவுக்கு அப்படியே ஓடிடுங்க. சரிங்களா? 10ஆம் தேதி 11ஆம் இடத்துல இருக்கார். எப்படியோ தொழில் அப்படியே காப்பாற்றிக்க முடியும். புதுசாக தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. அஷ்டம சனியில் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். தொழில் ஆரம்பித்தவங்களெல்லாம் பெரிய நஷ்டத்தையோ பாதிப்பையோ கண்டிப்பாக கொடுக்குங்கிறத சந்தேகம் கிடையாது. அதனால் தொழில் ஆரம்பிக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. இருக்கிற தொழில் ஓரளவுக்கு உங்களால் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். தேவையான அளவுக்கு பணமும் வரும், அதுக்குண்டான செலவும் கண்டிப்பாக அந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், 11ல் குரு இருக்காங்க. இதெல்லாமே பணம் வந்து செலவு பண்ணுற ஒரு அமைப்பு தான். சரிங்களா? சிம்மராசிக்காரங்க இந்த ஆடி மாதம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேட்ட இடத்துல உதவி கிடைச்சிடும். கேட்ட இடத்துல கடன் வாங்குறது, உதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடச்சிரும். வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை நான் மாற்ற போகிறேன், இல்லை தொழிலை மாற்ற போகிறேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன், கூட்டு தொழில் பண்ண போகிறேன், பெருசாக பண்ண போகிறேன், நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் இறங்கிடாதீங்க. அது மூலமாகவே உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா கூட்டு தொழில் பண்ணி ஒரு சில பேர் ஏமாந்துருக்கீங்க. சிம்மராசிக்காரங்க நண்பர்கள் நம்பி ஏமாந்துருக்கீங்க. நீங்கள் இறக்க குணம் இருக்கும், உங்களுக்கு அன்பு பாசத்து கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு முதுகில் குத்துறவங்களாக தான் வருவாங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா செலவு இருக்கும், பணம் வரும். ஆனால் வந்து அதுக்குண்டான செலவும் விரையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய
மாதம் தான் இந்த ஆடி மாதம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி 10 தடவை 20 தடவைக்கு யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கிட வேண்டாம். கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? ஏன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்துல போய் மறையிறதுனால விரயத்தையே கொடுத்துட்ருப்பார், செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு மருத்துவ செலவு வரும், பார்த்துக்கணும். 8ஆம் இடத்துல இருக்கிறனால சனி இருக்கிறனால வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும். இரவு நேர பிரயாணங்கள் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. கடன் வாங்குறது கொடுக்குறதுல கவனமாக இருங்க. அடுத்தவங்ககிட்ட பேசுகிற விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதுனால வாய் விட்டு மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பேச்சே உங்களுக்கு எதிரியாக மாறுற மாதிரி வந்துடும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? கணவன் மனைவி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், கவனமாக இருங்க. கடன் வாங்குறதுலையும் கொடுக்குறதுலையும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும், சரிங்களா? ஒன்றா வெளியூரில் போய் வேலை பார்க்குறது, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு. இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற விட்டு பறக்கிற காசப்பட்ட கதையாக போயிடும். இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலையை மாற்றிட வேண்டாம், சரிங்களா? என்ன வேலையில் இருக்குங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதுவாக உங்களுக்கு தேடி வருது, வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது, இந்த வேலை தேடி வருது, சும்மா இருக்கீங்களா, தாராளமாக போகலாம், நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகலாம் நீங்கள், சரிங்களா? அதை கண்டிப்பாக கிடச்சிரும் உங்களுக்கு. இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலை போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையினாலே பிரச்சனை வரும். வேலையில் சுற்றி இருக்கவங்க ஆட்கள்னாலே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். விரயங்கள் கொடுக்கக்கூடிய, செலவு கொடுக்கக்கூடிய, மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். எல்லா சிம்மராசிக்காரங்களும் கவனமாக இருக்கணும். இந்த ஆடி மாதத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த அடுத்த மாதமெல்லாம் கொஞ்சம் அப்படியே மாறிடும் உங்களுக்கு, சரிங்களா? ஆனால் சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்துடுவார். இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. கரெக்டாக வழி நடத்திட்டு கொண்டு போயிருங்க. எதாக இருந்தாலும் ஒரு 10 நேரத்துக்கு 20 தடவை யோசிச்சு முடிவு எடுக்கிறதுல தப்பே கிடையாது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், என்ன தசாபுத்தி உங்கள் நேரம் எப்படி போயிட்டுருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன், அதாவது ஆடி மாத ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து கோச்சார கிரகநிலைகள், வால்மண்டலத்தில் இப்போ நகரக்கூடிய கிரகநிலைகளை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஆனால் உங்கள் ஜாதகம், பிறப்பு ஜாதகம் ஒன்று இருக்குங்க. பிறப்பு ஜாதகத்தில் நீ என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? கோச்சார பலன்கிறது ஜென்ரலாக பார்க்குறது. பொதுவாக ஒரு ராசிக்கு பார்க்குறேன்னா அது ஜென்ரலாக ஒரு ராசிக்கு பார்க்குறதுங்க இப்படி இருக்கும் இப்படி இருக்காது நம்ம பார்க்குறது. பிறப்பு ஜாதகங்கிறது தனி மனிதனுடைய விஷயம், சரிங்களா? தனிப்பட்ட மனுஷனோட இதில் தான் ஜாதகத்தில் தெரியும் அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். கோச்சார பலன் ஜென்ரலாக பார்க்குறது. துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் என்ன தசாபுத்தி, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியா, உங்களுக்கு பாதகமான கிரகத்தோட தசாபுத்தியா, இதெல்லாம் பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும், சரிங்களா? கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் 80லேருந்து 85%. அப்போ மெஜாரிட்டி அதுதான் பேசுது பாருங்கள். அப்போ ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மனுஷன் எதுக்காக பிறந்திருக்கான், என்ன அனுபவிக்க பிறந்திருக்கான், என்ன கர்மா, நல்ல கர்மா அனுபவிக்க பிறந்திருக்கானா, கெட்ட கர்மா அனுபவிக்க பிறந்திருக்கானா, இந்த பிறவில் என்னென்ன நடக்கும், என்னென்ன காலகட்டங்களில் என்னென்ன வயசில் என்னென்ன நடக்கும், இது ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் வேலை செய்யாது. கோச்சார பலனும் நல்லா இருந்து ஜாதகமும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்களாக தான் இருப்பீங்க. 100% நல்ல விஷயங்களை அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை, சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோச்சார பலனெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகிடாது, சரிங்களா? ஒரு சில பேருக்கு செட் ஆகும், ஒரு சில பேருக்கு நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குதுங்க சார், நீங்கள் சொல்கிறது நடக்குதுன்னு சொல்லுவீங்க. ஒரு சில பேருக்கு வந்து நான் சொல்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க சார் அது நடக்க மாட்டேங்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, யார் பேச்சு கேட்குறேன்னு எங்களுக்கு தெரியல, எல்லாம் போட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ராசி பலன் சொல்கிறாங்கன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அது பொதுவான பலனுங்க, பொதுவான பலன் அப்படி தான் இருக்கும், சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்தா தான் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி எப்படி இருக்கார், 5ஆம் அதிபதி எப்படி இருக்கார், பாக்கியாதிபதி எப்படி இருக்கார், முக்கியமாக சொல்லப்போனால் லக்னாதிபதி எப்படி இருக்கார். லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் முழுமையாக இயங்க முடியும். அவங்க அழகாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், திறமையாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் யோகத்தை முழுசாக அனுபவிக்க முடியும். லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா நீங்கள் அனுபவிக்க முடியாத வாழ்க்கையை மற்றவங்க உங்களை வச்சு அடுத்தவங்க அனுபவிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஏணி படிக்கட்டு மாதிரி அவங்க ஏறிட்டு போயிட்டே இருப்பாங்க, உங்களால் அனுபவிக்க முடியாது. லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம், லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். இப்போ 2 கையில் 2 கால் இல்லை, கோடிக்கணக்கில் பணம் கொண்டு வந்து கொடுத்தா எப்படி அந்த மனுஷன் அனுபவிக்க முடியும்? அதே தான், லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் யோகங்கள் அனுபவிக்க முடியும். லக்னாதிபதி கெட்டு போனால் யோகத்தை முழுசாக அனுபவிக்க முடியாதுங்கிறதா ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைன்னே சொல்லிடலாம், சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், என்ன தசாபுத்தி போதும் பாருங்கள், உங்கள் வயசு என்ன கர்மாவில் இருக்கீங்க, என்ன அனுபவிக்க போகிறீங்க, என்னென்ன நடக்க போகுது, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.